வணக்கம், இது உங்கள் YuvaTamilTech சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம்னா Google Drive இது எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலா Google Drive எதுக்குன்னா, இப்போ நீங்க ஒரு Word ஃபைலோ இல்ல Excelோ இல்ல போட்டோஸ் ஆர் எனிதிங், PowerPoint ஆர் ஆடியோ ஃபைல்ஸ், வீடியோ ஃபைல்ஸ் எதுவா இருந்தாலும் சரி, நீங்க உங்க ஹார்ட் டிஸ்க்ல சேவ் பண்ணிருக்கீங்க. இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். இல்ல உங்க ஹார்ட் டிஸ்க்ல மெமரி பத்தல அப்படின்னா நீங்க இன்டர்நெட்ல ஹார்ட் டிஸ்க், அதாவது நீங்க உங்க ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற ஸ்பேஸ் இன்டர்நெட்ல கூகுள் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இன்டர்நெட் இருக்கிற அந்த கூகுள் கொடுக்குற ஸ்பேஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதா இந்த கூகுள் டிரைவ். இதுல என்னன்னா, நீங்க உங்க ஃபைல்ஸ் எந்த ஃபைல் வேணுமோ அதை நீங்க ஒன்ஸ் நீங்க அப்லோட் பண்ணிட்டு அந்த ஃபைலோட லிங்கை நீங்க யாருக்காவது ஷேர் பண்ணீங்கன்னா அவங்க அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ் எப்படி யூஸ் பண்ணணும்னா, இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃபால்ட்டாக கூகுள் டிரைவ்ங்கிற ஆப் உங்களுக்கு போட்டு தராங்க. அது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போதே, புது மொபைலாக இருந்தால் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே வரும். சரி, நம்ம டெஸ்க்டாப்பில் எப்படி பார்க்குறதா இருந்ததுன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் இன்டர்நெட்டுக்கு போயிட்டு குரோம் ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் டிரைவ்னு டைப் பண்ணுங்கள். கூகுள் டிரைவ் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கூகுள் டிரைவ் அந்த லிங்க் வந்துடும். கூகுள் டிரைவ் கிளவுட் ஸ்டோரேஜ் அண்ட் ஃபைல் பேக்கப் ஃபார் ஃபோட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ் அண்ட் மோர், இந்த லிங்க் தான் இது. சப்போஸ் உங்களுக்கு ஷார்ட்கட் போகணுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாட்டட் லைன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் டிரைவ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக கூகுள் டிரைவ் போயிடும். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு உடனே இது மாதிரி வரும், கோ டு கூகுள் டிரைவ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் டிரைவை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சைன்இன் கேட்கும். ஸோ நீங்கள் சைன்இன் பண்ணிக்கணும் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி. ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணினதுக்கு அப்புறம் என்னன்னா, உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் இந்த கிளவுட் ஸ்டோரேஜில் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் டைரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் நிறைய நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நீங்கள் டைரெக்டாக நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு உங்களால் தேவைக்கு இல்லாத போது நீங்கள் உங்கள் ஹார்ட் டிஸ்கில் மெமரி பத்தலைன்னா இதில் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு ஜிப் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் லாகின் பண்ணிவிட்டு எப்போ வேணால் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி எக்ஸல் ஃபைல், வேர்டு ஃபைல் எதாக இருந்தாலுமே நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம், நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி அப்லோட் பண்ணுறதுங்க அவர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே நியூன்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஃபோல்டர் அப்லோட் பண்ண போறீங்களா இல்லை டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போறீங்களான்னு கேட்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் ஃபைல் அப்லோட், ஃபோல்டர் அப்லோட், கூகுள் டாக்குமெண்ட்ஸ், கூகுள் ஷீட், கூகுள் ஸ்லைட்ஸ், மோர்னு இருக்கு. ஸோ இப்போ நான் ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுறேன். அது எப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் அந்த ஃபைலை கிளிக் பண்ணிக்கிங்க. ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இன்கம் டேக்ஸ் கால்குலேட்டர்னு இருக்குது, இதை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதை ஒன்ஸ் அப்லோட், அதாவது நார்மலாக எப்படி நம்ம மெயில் அனுப்புவோமோ அதே மாதிரி தான் அப்லோட் ஆகும். ஸோ ஒன்ஸ் அப்லோட் ஆயிடுச்சுன்னா உங்களோட டிரைவில் இங்கே இந்த ஃபைல்ஸ் உட்காந்துருக்கும். ஸோ நீங்கள் எப்போ லாகின் பண்ணிட்டீங்கனாலும் சரி, லாகின் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் வேணும்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை இந்த ஃபைல் நான் டைரெக்டாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணணும், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணணும், மெயிலுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இங்கே எந்த ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு எந்த ஃபைலை அனுப்பணுமோ அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளூ கலராக வரும் கீழே. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா லிங்க் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு, கெட் ஷேரபிள் லிங்க், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஷேரிங் ஆன், அதாவது இந்த ஃபைலோட லிங்க் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த லிங்கை நீங்கள் டைரெக்டாக காப்பி பண்ணிக்கங்க. இப்போ காப்பி பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதை செலக்ட் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க. ஸோ இந்த லிங்கை காப்பி பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த லிங்கை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த ஃபைல் டவுன்லோட் ஆயிரும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் நான் இந்த லிங்கை ஓப்பன் பண்ணுறேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணது ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணால் என்ன நடக்கும்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் கால்குலேட்டர் .xls வந்துருச்சு. ஸோ அந்த கால்குலேட்டர் டேரெக்டாக ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் டேரெக்டாக நீங்கள் டெஸ்க்டாப்பில் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் டேரெக்டாக டெஸ்க்டாப்பில் பார்க்கலாம். இல்லை இதை நான் டவுன்லோட் பண்ணி இந்த எக்ஸல் இந்த ஃபைலை நான் டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு டேப் ஓப்பன் ஆகி அது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஸோ இது மாதிரி தான் எல்லா ஃபைலும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். வீடியோவாக இருந்தாலும் சரி, ஆடியோவாக இருந்தாலும் சரி, எந்த ஃபைலாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த க்ளவுட் ஸ்டோரேஜில் வந்து, அதாவது கூகுள் சப்போர்ட் பண்ணுற கூகுள் டிரைவில் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து செக்யூர் தான். நீங்கள் வந்து உங்களோட பாஸ்வேர்டு வந்து யாருக்கும் எங்கேயும் கொடுக்காத வரைக்கும் இது வந்து ரொம்ப செக்யூர் தான். கூகுளில் வந்து யாரும் கிராக் பண்ண முடியாது. ஸோ இது வந்து உங்களுக்கு தேவையான பர்சனல் டாக்குமெண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வைக்காதீங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இது வந்து அன்செக்யூராக இருக்கும் ஃபீல் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு ஓகே இதெல்லாம் யார் வேணால் பார்க்கலாம் அப்படிங்கிற டாக்குமெண்ட் வேணால் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஃபைலும் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து 5 GB வரைக்கும் உங்கள் அலோடு. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் இன்டர்நெட் ஸ்டோரேஜை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கூகுள் டிரைவ் மூலியமாக. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உடனே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிவிக்கப்படும், இந்த சேனலில் வர வீடியோ.